நண்பா கண்டிப்பா கபடி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போக போகுது. ஸோ பிகேஎல் முடிஞ்ச உடனே உலக லெவலில் ஒரு மிகப்பெரிய கபடி டோர்னமெண்ட் வந்து நடத்த போறாங்க. ஸோ அதில் இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. ஸோ அந்த டோர்னமெண்ட்டை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசா வந்து பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நண்பா இந்தியாவில் கபடிக்கு ஒரு பயங்கரமான ஃபேன் பேஸ் இருக்கு. லிட்டரலா ஐபிஎலுக்கு அப்புறம் பிகேன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஃபேன் பேஸ் வந்து இருக்கு. ஸோ இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக வேர்ல்டு சூப்பர் கபடி லீக்னு சொல்லிட்டு துபாயில் ஒரு டோர்னமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இந்த ஒரு டோர்னமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் 2026 வருஷம் நடக்க போது. பிப்ரவரி மார்ச்ல வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நண்பா இந்த ஒரு டோர்னமெண்ட்டும் பிகேஎல் மாதிரி பிரான்ச்சைசி பேஸ்டா தான் இருக்க போகுது. எப்படி பிகேஎல் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் பேர் வச்சுட்டு நம்ம வந்து ஆப்ஷன்ல வேற ஸ்டேட் பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்து பிளே பண்றோமோ அதே மாதிரி பிரான்ச்சைசி பேஸ்டா தான் இந்த டோர்னமெண்ட்டும் இருக்க போகுது. இந்த டோர்னமெண்டோட இனாகுரல் சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா 8 டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு டீமுக்கும் 6 கோடி வந்து கொடுப்பாங்க. அவங்க டீமை வந்து ஸ்ட்ராங்கா பில்ட் பண்றதுக்காக 6 கோடி வந்து கொடுப்பாங்க. மொத்தமா 48 கோடி வந்து பிளேயர்ஸ்க்காக மட்டுமே ஒதுக்கி இருக்காங்க. ஒவ்வொரு டீமுக்கு 6 கோடி கொடுக்குறாங்க. இந்த ஒரு வேர்ல்டு சூப்பர் கபடி லீக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பிளேயர்ஸ் மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 30 நாடுகள்ல இருந்து பிளேயர்ஸ் வந்து இந்த டோர்னமெண்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. இந்த ஒரு வேர்ல்டு சூப்பர் கபடி லீக் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஜே அத்லெட் கபடி பிரைவேட் லிமிடெட் தான் நடத்துறாங்க. இந்த கபடி ஆர்கனைசேஷனோட டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா சம்பவ் ஜெயின். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கபடி கண்டிப்பா இதோட ஒரு பெரிய இடத்துக்கு போகணும். அதெல்லாம் தாண்டி இன்டர்நேஷனல் லெவல்ல கபடி எல்லாருமே பாக்குறதுக்காகவும் அதெல்லாம் தாண்டி யங் டேலண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்காகவும் அதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் ஒலிம்பிக்கு கபடியை கொண்டு போறதுக்காகவும் இந்த ஒரு வேர்ல்டு சூப்பர் கபடி லீக் நடத்துறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நடத்துறோம்னு மட்டும் இல்ல இந்த டோர்னமெண்டோட ஏமே அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த ஒரு வேர்ல்டு சூப்பர் கபடி லீக் நடத்துற இதே ஆர்கனைசேஷன் தான் இதுக்கு முன்னாடி இந்தியால உத்தரப்பிரதேஷ் கபடி லீக்னு சொல்லிட்டு ஒரு டோர்னமெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க இந்தியால. அண்ட் அது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பயங்கரமான சக்சஸ் வந்து கொடுத்திருக்கு. அதை தொடர்ச்சியா இப்போதைக்கு கபடியை வந்து ஒலிம்பிக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற மோட்டிவ்ல இந்த ஒரு இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்ண போறாங்க. அண்ட் இந்த ஒரு வேர்ல்டு சூப்பர் கபடி லீக் வந்து பாத்தீங்கன்னா 2026 வருஷம் பிப்ரவரி மாசம் இல்லைன்னா மார்ச் மாசம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதுலயுமே சின்ன சின்ன சேஞ்சஸ் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா வென்யூஸ் வந்து பார்க்கணும், ஆன்லைன் பிராட்காஸ்டிங் எதுல பண்ணலான்னு பார்க்கணும், டிவிலயா இருக்கட்டும் மொபைலயா இருக்கட்டும் ஆடியன்ஸ்க்கு ஒரு கிளீனான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். இந்தியாவில் மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் லெவல்ல பண்ணணும். வென்யூஸ் பார்க்கணும், மாதிரி மற்ற கண்ட்ரீஸோட பிளேயர்ஸோட அவைலபிலிட்டி பார்க்கணும், இந்தியன் பிளேயர்ஸோட அவைலபிலிட்டி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ மேபி இந்த ஒரு சில விஷயங்கள்னால இந்த ஒரு வேர்ல்டு சூப்பர் கபடி லீக் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பட் இப்போதைக்கு அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அடுத்த வருஷம் கண்டிப்பா இந்த ஒரு டோர்னமெண்ட் வந்து நடக்க போகுது. அண்ட் இந்த ஒரு டோர்னமெண்ட்டை பத்தி இன்னுமே நிறைய அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரல, டேட்ஸ் வந்து வரல, வென்யூஸ் வந்து வரல, எதுல பிராட்காஸ்ட் பண்ண போறாங்கிறது வரல. அதெல்லாம் கூடிய சீக்கிரம் அப்டேட் வந்து கண்டிப்பா பண்ணிடுவாங்க. லிட்டரலா பிகேஎல் மாதிரி தான் இந்த ஒரு டோர்னமெண்ட்டையும் கொண்டு போக போறாங்க. இந்த ஒரு வேர்ல்டு சூப்பர் கபடி லீக் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கபடி ஃபெடரேஷன் மட்டும் இல்லாம நிறைய நாடுகளோட கபடி ஃபெடரேஷன் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு அப்ரூவலும் கொடுத்திருக்காங்க. அண்ட் லிட்டரலா இப்போதைக்கு எல்லா கபடி ஃபேன்ஸுமே நல்ல சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு சேனலை பொறுத்தல வந்து பாத்தீங்கன்னா பிகேஎலுக்கு அப்புறம் என்ன போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போதைக்கு இன்னொரு தரமான இன்டர்நேஷனல் கபடி டோர்னமெண்ட் நடக்க போகுது அப்படிங்கிறது நம்மள மாதிரி கபடி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு தரமான நியூஸ், ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். சோ வீடியோவில் தான் இவ்வளவு நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தா உங்க எல்லாருக்குமே நன்றி. இதே போல நல்ல வீடியோல நாளைக்கு பார்க்கறேன். அது வரைக்கும் டாடா பாய், see you நண்பா.